எப்போதும் பண்ற தக்காளி சாதம் அண்ட் லெமன் சாதமா இருந்தாலும், வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம சமைச்சோம் அப்படின்னா, மத்த டைம்ல கூட பூண்டு கட் பண்றது, "பரவால்ல விடு" அப்படின்னு விட்டுருவோம். மத்த டைம்ல இந்த கருவேப்பில போடலன்னா, "பரவால்ல விடுங்க, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷ் பண்ணி அப்புறம் போடணுமா" அப்படின்னு விட்டுருவோம். ஆனா, ஒரு விசேஷத்துக்காக, சாமிக்காக பண்றோம் அப்படிங்கும்போது, எதையுமே மிஸ் பண்ணாம நம்ம வந்து பண்ணும்போது, அதோட சுவையும் அதிகமா இருக்கும். அதே சமயம் ஏன்டா மத்த நாள்ல நம்ம இந்த மாரிலாம் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னும் சில டைம் வந்து எனக்கு வந்து தோணும். தக்காளி சாதம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடும் வந்து கிளறி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி லெமன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெமன் தான் வந்து பண்ணேன். அண்ட் கொஞ்சம் ரைஸ் தான் வந்து பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பாயாசம் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். அதனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தான் வந்து லெமன் ரைஸ் வந்து பண்ணேன். ஒரே ஒரு லெமன் வச்சு பண்ணிட்டேன். அதேதான் எதுவுமே மிஸ் ஆகாம நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா நான் வந்து இன்னைக்கு பச்சை மிளகா போடல. நான் வந்து காஞ்ச மிளகா நான் வந்து வரமிளகா இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னா, ஒரு 4, 3 மணிக்கெல்லாமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா தான் 4 மணிக்கு முடிக்க முடியும். 4, 4:30 மணிக்குள்ள அதெல்லாம் கிளறி வச்சு அதெல்லாம் பண்றதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு டைம் தேவைப்படும். புடவையெல்லாம் கட்டிட்டு அப்புறம் ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேலைகள் வந்து இருக்கும். பசங்கள ரெடி பண்ணணும். இதெல்லாம் செஞ்சுட்டு அதனால சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாமே நான் வந்து அது எல்லாத்தையும் தொடங்கிட்டேன். ஸோ எல்லாமே நல்லபடியா செஞ்சு வச்சுட்டு நைட் ஷிஃப்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களையுமே வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து எழுப்பி விட்டு அவங்களையும் சரி வாங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும். அப்புறம் நம்ம சாம்பிராணி இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா? அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு 6:00 ரெடி ஆகணும் அப்படின்னா நம்ம அப்ப ஸ்டார்ட் பண்ணதான் முடியும். அதனால திருப்திகரமா நம்ம வந்து நம்மளுடைய வரலட்சுமி நோன்பு வந்து நல்லபடியா வந்து சாமிக்கு வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் வந்து செஞ்ச மன திருப்தியா